ஷாப்பிங் லிஸ்ட்ட எப்ப வேணா மாத்திக்கலாம். ஆனா பில் ஸ்லிப்ப மாத்த முடியுமா? அதாங்க லிஸ்ட்டுக்கும் டியூப்ல இருக்கக்கூடிய மேஜர் டிஃபரன்ஸு. லிஸ்ட்ட வந்து ஷாப்பிங் லிஸ்ட்ன்னு வச்சுக்கலாம். டியூப்பில் வந்து பிரிண்டட் ஷாப்பிங் பில்லுன்னு வச்சுக்கலாம். அதான் வந்து நீங்க ஷாப்பிங் லிஸ்ட்ட எப்ப வேணா மாத்திக்கலாம். ஆனா ஒன்ஸ் அது வந்து பில் போட்டதுக்கப்புறம் அந்த பில்ல நீங்க எப்பவும் மாத்த முடியாது. அதாங்க மேஜர் டிஃபரன்ஸு. இப்போ உங்கள்ட்ட ஒரு ஷாப்பிங் லிஸ்ட் இருக்கு. அதுல வந்து நீங்க மில்க்கும், பிரெட்டும் மட்டும் வாங்கணும்னு நெனைக்கிறீங்க. இப்போ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்க இல்ல எனக்கு வேண்டாம். பிரெட்டுக்கு பதிலா எக்ஸ் வேணும் அப்படின்னு நெனைக்கிறீங்க. இப்போ வந்து அத மாடிஃபை பண்ணலாம். ஷாப்பிங் லிஸ்ட்ல நான் பிரெட்டு ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. அத 1 ஈக்குவல் டூ நான் என்ன மாத்துறேன்னா, எக்ஸ்ன்னு மாத்துறேன். ஓகேவா? எக்ஸ்ன்னு மாத்தி நம்ம செக் பண்ணலாம். இப்போ ஷாப்பிங் லிஸ்ட்ல என்ன இருக்கு? இப்போ மில்க் அண்ட் எக்ஸ் அது மட்டும் தான் நீங்க வாங்க போறீங்க. இப்போ அதுவே வந்து நான் டிப்பிள்ல பண்ணணும். மில்க், பிரெட் அதே மாரி லிஸ்ட்ல இருக்க மாரியே தான் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணணும்னா, அதே மாதிரி எனக்கு இந்த பிரெட்டுக்கு பதிலா இது வேணும். எக்ஸ் வேணும் அப்படின்னு நெனைக்கிறேன். அப்ப இண்டெக்ஸ் 1 ஈக்குவல் டூ எக்ஸ்ன்னு குடுக்குறேன். இப்போ இது ஒர்க் ஆகாது. ஏன்னா எரர், டைப் எரர். ஏன்னா டியூப்பிள் வந்து எடிட் பண்றதுக்கு அலோவ் பண்ணாது. ஒன்ஸ் நீங்க அத ஆட் பண்ணிட்டீங்கன்னா, அத சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஷாப்பிங் லிஸ்ட் மாதிரி. ஸோ இதாங்க மேஜர் டிஃபரன்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.